வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குட் பேட் அக்லி படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் எப்படி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டீசர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பயங்கரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா விடாமுயற்சி படத்துல அந்த அளவுக்கு தல அஜித் அவருக்கு மாஸ் எலமெண்ட்ஸ் மாஸ் இன்ட்ரோ எதுவுமே இல்லாதனால சில பேருக்கு அந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை. ஆனா எனக்கு பேர்சனலாவே அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்தியன் சினிமாலேயே கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் ஒரு மாஸ் இன்ட்ரோ இல்லாம மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா சில பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகல. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா இந்த குட் பேட் அக்லி படம் அப்படி இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஒவ்வொரு போஸ்டரா இருக்கட்டும், இப்போ வந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இருக்கட்டும், எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே கைஸ், பல பேசாம டீசர் வந்துச்சான்னு பாத்திரலாம். குட் பேட் அக்லி. ஓகே கைஸ், டீசர் வந்துருச்சு. டீசர் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டீசர் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஏகே தானே போடு. சம ஃப்ரேம் ஏகே 63. வேற ஒரு என்ன டீசர்ரா இது? காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ போடு. டார்க் ஏகே வேற லெவல். போடு அது போடு. ஆதித்யா செஞ்சுட்டா போ. ஏப்ரல் 10 செய்யறோம். டீசர் பார்த்தாச்சு கைஸ். டீசர் எப்படி இருக்குன்னா சொல்லவே முடியல. இதுதான்டா சினிமா அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு போல. ஏப்ரல் 10 கண்டிப்பா ஏகே ஃபேன்ஸ்ல ஒரு செம ட்ரீட்டா மட்டும் இல்லாம ஒரு வேற லெவல்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்கிறாரு. இந்த படத்துல அஜித், பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ் இன்னும் சில பேர்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி படத்துல அஜித் அவருக்கு ஏத்த மாதிரி மாஸ் சீனு மாஸ் இன்ட்ரோலாம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த படம் மாஸ் எலிமெண்ட்ஸ் தான் இந்த படமே இருக்குது போல. அந்த அளவுக்கு இந்த டீசர் பாத்தீங்கன்னா ஃபயரா இருக்கு. இந்த டீசர்ல வர ஒவ்வொரு ஃப்ரேமா இருக்கட்டு, ஒவ்வொரு லுக்கா இருக்கட்டு, பில்லாவோட கெட்டப்பு, இப்படி இந்த வேதாளம் பண்ற ஒரு கெட்டப்பா இருக்கட்டு, எல்லா லுக்கும் பாக்குறதுக்கு கிளாசிக்கா இருக்கு. கண்டிப்பா மொரட்டு ஃபேன் பாய் சம்பவம் லோடிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ வந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இருக்கட்டு, இந்த படத்தில் ட்ரிஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதில் வர மியூசிக்லாம் கேட்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த டீசரில் வர மியூசிக் கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் அவரு கீபோர்டை வந்து தட்டி எடுத்திருக்காரு போல. அந்த அளவுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஏகே அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த மியூசிக்கை வந்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா 10 பயங்கரமான சம்பவம் இருக்கு. உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.